வணக்கம். நேத்தியோட யூஎஸ் மார்க்கெட் பெரிய ஃபால் மோர் தென் 1%, 1 to 2% இறங்குச்சு. இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்டும் பெரிய ஃபால் இருந்தது. நம்ம மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். பட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து டே லோ உடைச்சி இறங்குமா, 23,000 உடையுமான்ற ஒரு பேனிக்லாம் இருந்தது. பட் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, 23,070க்கு கீழே மார்க்கெட் இன்னைக்கு போகல. ஓப்பன் ஆனதுலேருந்து கேப் டவுன்லேருந்து ரெக்கவர் ஆக தான் ட்ரை பண்ணிச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு சில விஷயத்த ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு எந்த செக்டார் என்ன ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது, கேப் அப் இருக்குமா கேப் டவுன் இருக்குமா, நாளைக்கு ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட ட்ரைனிங் செஷனுக்கான லிங்க், ஃப்ரீ ட்ரைனிங் இருக்குது. வர ஜூன் 13 நாளன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கோட அட்வான்ஸ் லெவல் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு டே சார்ட் கேண்டல்ல இருந்து நம்ம பார்க்கும்போது 23,070 தான் இன்னைக்கு டே லோ. ஒரு ஸ்மால் பாடி புல்லிஷ் கேண்டல். அப்பர் வீக் ரொம்ப லாங்காக இருக்குது. அதாவது ரொம்ப ஒரு காஷியஸான ஒரு கேண்டல் அப்படின்னு கூட சொல்லலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து பெரிய அளவுக்கு ரெக்கவரும் ஆகிருக்கு. ஆனால் ரெக்கவர் ஆகி சஸ்டெயின் ஆகாமல் இறங்கியும் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் இந்த அப்பர் வீக்கோட வந்திருக்கிற ஒரு புல்லிஷ் கேண்டலோட கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு மார்க்கெட்டில் டே சார்ட்டில். ஸோ இப்போது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 23,000ன்றது கடந்த 2 மாசமாக பிரேக் ஆகாமல் இருக்குது. இன்னைக்கும் இந்த லெவல் உடையாம 4வது நாளா 23,000க்கு ரொம்ப க்ளோஸா வந்து பிரேக் பண்ணாம ரிவர்சல் ஆயிருக்கு. ஆனா இன்னைக்கு மார்க்கெட்டை காப்பாற்றி இருக்கிறதும் பேங்க் நிஃப்டி தான். ஏன்னா தொடர்ந்து கன்சிஸ்டண்டா கடந்த வாரம் மார்க்கெட் பேங்க் நிஃப்டியில ஒரு பையிங் இருந்தது. லாஸ்ட் வீக் லோன் பார்த்தீங்கன்னா கடந்த புதன்கிழமை ஜூன் 3ஆம் தேதி 53,027 லோ வந்தது. இன்னைக்கு 55,176. கடந்த வாரம் லோல இருந்து 2,000 பாயிண்ட்டுக்கு மேலே பேங்க் நிஃப்டி ரெக்கவர் ஆயிருக்கு. இந்த 55,000க்கு மேலே இருக்கிற வரைக்கும் பேங்க் நிஃப்டி சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் நிஃப்டிக்கு நம்ம பயப்படக்கூடிய ஸ்டேஜ் இல்லை அப்படின்னே சொல்லலாம். 0.14%, அதாவது 76 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டார் பக்கம் வரலாம். செக்டாரில் இன்னைக்கு மோசமான ஒரு ஃபால் அப்படின்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் தான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இறங்கியிருக்கு. அதிகமாக ஃபால் ஆகிருக்கிறது அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ். ஆர்இசி பவர் ஃபினான்ஸோட மர்ஜருக்கான ஒரு நியூஸு பிரசிடென்ட் அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது 2 ஸ்டாக்குமே இன்னைக்கு இறங்கியிருக்கு மோர் தென் 3%. அதானி எனர்ஜி சொல்யூஷன் 4%க்கு மேலே ஃபாலோ ஆயிருக்கு. எல்என்டி இன்ஃபோடெக் மைண்ட்ரி கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் நியர்லி 2% கிட்ட ஃபாலோ ஆயிருக்கு. HDFC AMC, காட்ரேஜ் கன்சூமர், இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு பெரிய ஃபால். இன்னொரு பக்கம் டோரன் ஃபார்மா, ஹுண்டாய், வேதாந்தா, ஜைடஸ் லைஃப், மேக்ரோடெக், அதாவது லோதா டெவலப்பர்ஸ், இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 18 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவாக இருக்கு. நிஃப்டியில் டாப் கெய்னர் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. கிட்டத்தட்ட 3,700 3,800 கிட்ட போன இந்த ஸ்டாக்கு 3,000 கீழே உடஞ்சி நேற்று க்ளோஸ் ஆச்சு. அங்கிருந்து ரெக்கவர் ஆகி இப்போ அபவ் 3,000, அதாவது 3,600 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நியர்லி 2% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. டாப் கெய்னராக மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இன்னைக்கு முதல் இடத்துல இருக்கு. ஸோ இந்த 3,000 ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல் மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவுக்கு. அடுத்தது பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான் நிஃப்டி 50ல லீட் பண்ணியிருக்கு. ஐசிஐசிஐ, கோடெக். பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனதுக்கும் இந்த 2 ஸ்டாக் தான் காரணம். ஏன்னா பேங்க் நிஃப்டியில் ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக். அதே போல் மெட்டல் செக்டாரில் பார்த்தீங்கன்னா JSW ஸ்டீலோட நியூஸ் இம்பாக்ட் நான் டெலிகிராம் குரூப்பில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நியர்லி 1% கிட்ட பாசிட்டிவாக டர்ன் ஆயிருக்கு. ஃபார்மாவில் சன் ஃபார்மா, அதே போல் டெலிகாம் செக்டாரில் பாரதி ஏர்டெல், PSU லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, SBI லைஃப் இன்சூரன்ஸ், சிப்லா, இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு 0.5%லேருந்து 1% வரைக்கும் நிஃப்டி 50ல பாசிட்டிவாக இருந்தது. டாப் லூசர்னா சொல்லவே தேவையில்லை, ஆஸ் யூஷுவல் ஐடி ஸ்டாக்ஸ் தான். ஏன்னா இன்ஃபோசிஸ் இன்னைக்கு டாப் லூசர் 2% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. HCL டெக்னாலஜிஸ். 2 செக்டாரில் மோசமான ஃபால். ஒன்று அதானி குரூப் ஸ்டாக்ஸு, இன்னொன்று ஐடி செக்டார். ஐடி செக்டார் 7வது நாளாக இறங்கிட்டு இருக்கு. பெரிய அளவுக்கு ஒரு வீக்னஸ் தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அடுத்தது மெட்டலில் பார்த்தீங்கன்னா செலக்டிவான ஸ்டாக்ஸே வீக் ஆகிட்டான இருக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக். முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ இன்னைக்கு மோர் தென் 1% கிட்ட ஃபால். புரோக்கரேஜோட அப்டேட் ஒரு ரீசன். ஆட்டோ செக்டாரில் ஒரு பக்கம் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா டாப் கெய்னராக இருந்தாலும்
டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் இன்னைக்கு மோர் தென் 1% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஓவரால் நிஃப்டி 500 ஸ்டாக்ல இன்னைக்கு டாப் கெய்னர்னா 15% கிட்ட ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் இன்னைக்கு 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான் நிஃப்டி 500 பிராட் மார்க்கெட்ல முதல் இடத்துல இருக்கு. ஜி என்டர்டைன்மெண்ட் ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் வந்து ஃபண்ட் ரைசிங்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஃபேக்டர். அது மட்டும் இல்லை, ஃபிஃபா வேர்ல்டு கப்போட நியூஸும் ஜி என்டர்டைன்மெண்ட்க்கு ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனாக பார்க்கலாம். இதை தாண்டி ப்ளூ ஜெட், டாம்ஸ், ஓகாட் ஃபார்மா, பாலிமெட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 4% இன்னைக்கு வந்து பாசிட்டிவாக டர்ன் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. டயர் கம்பெனி, டயர் அண்ட் ரப்பர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி 1974 கிட்டத்தட்ட 5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. அதானி குரூப்ல அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் டவுன்ல முடிஞ்சிருக்கு. சஃபயர் ஃபுட்ஸ் இன்னைக்கு நியர்லி 5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. புரோக்கரேஜோட இம்பாக்ட். பவர் ஃபினான்ஸ், ஆர்இசி பிரசிடென்ட்டோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிற இந்த ஸ்டாக், மர்ஜருக்கான அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிற இந்த 2 ஸ்டாக்குமே நெகட்டிவ் நியூஸ் தான். நியர்லி இன்னைக்கு 3% மேலே ஃபால் ஆயிருக்கு. எல்லாமே இன்னைக்கு ரொம்ப மேஜராக நம்ம கவனிக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். செக்டார் பக்கம் வரும்போது இன்னைக்கு எல்லா செக்டாருமே வந்து பார்த்தீங்கன்னா மோசமான ஃபால் தான். மீடியா இண்டெக்ஸில் ஜி என்டர்டைன்மெண்ட்டோட ரேலி, மீடியா இண்டெக்ஸ் 1.7%. அதே போல் இன்னைக்கு தொடர்ந்து பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் தான் கை கொடுத்துருக்கு நிஃப்டி நியூட்ரலாக க்ளோஸ் ஆகிறதுக்கு. 0.5% இன்னைக்கு பாசிட்டிவாக இருக்குது. 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் ஸ்டாக்கு. ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸ் நியர்லி 0.3% இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. அதில் அதிகமாக இறங்கி இருக்கிற ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா அகெயின் 1.6% இன்னைக்கு நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் ஃபால் ஆயிருக்கு. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் 2வது நாளாக இன்னைக்கு டவுன். கன்சூமர் டூரபிள்ஸ் 1% இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு என்னென்ன நியூஸ் இம்பாக்ட் இருக்கு, லைவ் மார்க்கெட்டில் வந்த நியூஸ்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ஃபோசிஸ், எல்என்டி, ஹெச்யூஎல், அதானி போர்ட்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த ஸ்டாக்ஸோட ப்ரெஷர் இன்னைக்கு நிஃப்டி வந்து ஒரு ஸ்லைட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கு. நான் ஃபர்ஸ்ட் பார்க்குற செக்டார்னா ஐடி தான் சொல்லுவேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸு, மோஸ்ட் ஆஃப் த லார்ஜ் இன்வெஸ்டர்ஸு ரீட்டைல் போர்ட்ஃபோலியோவில் அதிகமாக அலோகேட் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸு ஐடி செக்டார் தான். ஐடி செக்டார் பேங்கிங் செக்டாருக்கு அடுத்தபடியாக ஹெவி வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு செக்டார். ஒரு மோசமான ஃபால் தொடர்ந்து கண்டினியூஸாக இறங்கிட்டு இருக்கு. இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் ஐடி செக்டாருக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன் தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா குவார்ட்டர்லி Q4 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இறங்க ஆரம்பிச்சது, ஸ்டில் இன்னும் கண்டினியூவாக ஃபால் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ரெக்கவர் ஆச்சானா அதுவும் இல்லை. ஏன்னா ஏஐயோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஐடி செக்டாரை புரட்டியே போட்டிருக்கு. இந்த 2026 ஐடி செக்டாருக்கு ஒரு மோசமான வருஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஒரு பக்கம் ஐடி எந்த அளவுக்கு வீக்காக இருக்குன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஆர்பிஐயோட பாலிசி அனௌன்ஸ்மெண்ட், முக்கியமாக எஃப்ஐஎஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பெரிய அளவுக்கு ஒரு ட்ரிகர் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த அன்னைக்கே பெரிய அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் இல்லை. பட் அதுலேருந்தே தொடர்ந்து கண்டினியூஸாக மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு 3-4 டேஸாக. பேங்க் நிஃப்டி இன்னைக்கும் பாசிட்டிவாக நியர்லி 0.5%. அதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா 2 நாளாக பிஎஸ்யூ பேங்க்ஸ் இறங்கியிருக்கு. நேற்று இன்னைக்கு 2 நாளும். அதுக்கு முந்தின நாள் பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 2% பாசிட்டிவாக இருந்தது. நேற்று இன்னைக்கும் பிஎஸ்யூ பேங்க் நெகட்டிவாகவே க்ளோஸ் ஆச்சு. பட் ஸ்டில் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸாக ஒரு அவுட் பர்ஃபார்மிங் இண்டெக்ஸாக பேங்க் நிஃப்டியில் டர்ன் ஆயிருக்கு. டாப் கெய்னர் அப்படின்னா ஜி என்டர்டைன்மெண்ட் 9% மேலே இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2300 கோடி ரூபா கிட்ட ஃபண்ட் ரைசிங். பிபிஏபி ஆட்டோமேட்டிவ் ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு ஸ்டார் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 19% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிரெஞ்சு கம்பெனி ஹட்சிசனோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை டாப் லூசர் மிட் கேப்ல பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் மோர் தென் 5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. எம்ஆர்பிஎல், பேடிஎம், ஐடிபிஐ பேங்க், ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோசமான ஃபால். எம்டார் டெக்னாலஜி முக்கியமாக இது வந்து இவங்களோட கிளைண்ட், எம்டாரோட கிளைண்ட் வந்து அமெரிக்காவில் ப்ளூம் எனர்ஜின்ற கம்பெனி. இவங்க டேட்டா சென்டர் ப்ராஜெக்டை வந்து கைவிட்டிருக்கிறாங்க. இவங்க ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான கிளைண்ட் அப்படின்றதுனால எம்டார் டெக் இன்னைக்கு நியர்லி 11% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் இன்னைக்கு ப்ரெஷர் இருந்தது, செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதுக்கு எம்டார் டெக் ஒரு ரீசன், ப்ராஃபிட் புக்கிங் இன்னொரு ரீசனாக பார்க்கலாம். க்ரூட் ஆயில் ஒரு பெரிய வாலடைல் செஷனாக தான் கடந்த ஒரு 2-3 டேஸாகவே இருக்குது. பேச்சுவார்த்தை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும்ன்றது ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனாக இருந்தாலும் பட் தொடர்ந்து அட்டாக்கும் நடந்துட்டு இருக்கிறது ஒரு அன்சர்டனிட்டி ஓவரால் குளோபல் மார்க்கெட்டில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ க்ரூட் ஆயில் காலையில் இன்க்ரீஸ் ஆயிருந்தது, இப்போ 2% கிட்ட இறங்கியிருக்கு. மேபி ரிஃபைனரி ஸ்டாக்ஸும் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸும்
வாலட்டிலிட்டி அதிகமாக சான்சஸ் கொஞ்சம் அதிகம். அலுமினியம் செக்டார், இதில் ரொம்ப முக்கியமான ஆன்டி டம்பிங் டியூட்டி அலுமினியம் ஃபாயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க டிசம்பர் 2026 வரைக்கும். ஹிண்டால்கோ நால்கோ நம்ம வரப்போகிறோம் அடுத்தடுத்த செஷனில் நம்ம கவனிக்கலாம். கவர்மெண்ட்டோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா E30 பெட்ரோலுக்கு எக்ஸைஸ் டியூட்டி வந்து வேவர் வந்து தொடரும் அப்படின்னு கொடுத்துருக்கிறது. எத்தனால் ப்ரொடியூசர் சுகர் கம்பெனிஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கலாம். மே 2026 ரெக்கார்டு ஹை பவர் டிமாண்ட். ஸோ கிட்டத்தட்ட 11% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்கு. என்டிபிசி, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, பவர் கிரிட், அதானி கிரீன், அதானி பவர், இந்த 5 ஸ்டாக் வந்து நம்ம கவனிக்கலாம். ஸோ இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா REC வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃபினான்ஸோட மர்ஜ் ஆகிருக்கிற ஒரு நியூஸு. இந்த 2 ஸ்டாக்கையும் நம்ம நாளைக்கு அகைன் வாட்ச் பண்ணலாம். மார்கன் ஸ்டான்லி ஹிண்டால்கோவுக்கான அப்டேட் இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்டீல் செக்டாருக்கு 235 டார்கெட், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு 1470 கொடுத்துருக்காங்க, ஜிண்டால் ஸ்டீலுக்கு 1340. HSBCயோட வியூ பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து தொடர்ந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார்மா செக்டாரில் இன்னைக்கு ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மர்னா டோரன் ஃபார்மா, சன் ஃபார்மா, சிப்லா வந்து நியூஸ் இன்னைக்கு என்னன்றது நான் ஆல்ரெடி டெலகிராம் குரூப்லையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வீக் பெர்ஃபார்மர் அப்படின்னா டாக்டர் ரெட்டி ஆல்கம் வந்து இன்னைக்கு வீக்காக க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது அலம்பிக் ஃபார்மா டென்டேவ் USFDAவோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. கிளன்மார்க்கும் யூரோப்பியன் மார்க்கெட்டில் நியூ ட்ரக் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ்ட்ராஜெனிகா பிரஸ்ட் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் ட்ரக்குக்கான அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே ஃபார்மா செக்டார். அகைன் நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். ஐடி செக்டாரில் நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக அதை பற்றி நான் சொல்லிட்டேன். பட் நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், TCS, விப்ரோக்கான பைபேக் இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. TCS வந்து ஆந்த்ரோபிக்கோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கிறாங்க. IHH ஹெல்த்கேர்ன்ற கம்பெனியோட ERP டூலுக்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது இன்ஃபோசிஸ் நம்ம கவனிக்கலாம். தொடர்ந்து FIS நேற்று 2000 கோடி ரூபாய்க்கு மேலே செல்லராகவே க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நாளைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம். பவர் செக்டாரில் NTPC, JSW எனர்ஜி, பவர் ஃபினான்ஸ், REC, அதானி பவர் நம்ம கவனிக்கலாம். மெட்டல் செக்டாரில் ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல், ஜிண்டால் ஸ்டீல், வேதாந்தா, நேஷனல் அலுமினியம், இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம கவனிக்கலாம். அதே மாதிரி ஆயில் ரிஃபைனரி, ஆயில் மார்க்கெட்டிங், ஆயில் 2 செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் நம்ம வாட்ச் பண்ணலாம். சிப்லா, சன் ஃபார்மா, டோரன் ஃபார்மா, லாரஸ் லேப், இந்த ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம். ஸோ இப்போ நாளைக்கு என்ன கீ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு சில விஷயம். பிரைம் மினிஸ்டர் மோடியோட நிதி ஆயோக் கூட்டம் இன்னைக்கு நடக்குது. இதுல இருந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது ECBயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் இன்னைக்கு வரப்போகுது. ஜாப்லெஸ் கிளைம் டேட்டா இன்னைக்கு அமெரிக்காவில் கொடுக்க போறாங்க. இன்னைக்கு இன்னொரு விஷயம், சென்செக்ஸோட வீக்லி ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பெரி, இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸோட எக்ஸ்பெரி. ஓபக்கோட மந்த்லி ஆயில் ரிப்போர்ட் இன்னைக்கு கொடுக்குறாங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட் டேட்டா, கீ டேட்டா இன்னைக்கு. இதை பொறுத்து நாளைக்கு அகைன் அமெரிக்காவோட மார்க்கெட், நாளை காலையில் ஓப்பன் ஆக போகிற ஏஷியன் மார்க்கெட், இது ரெண்டுத்தை பொறுத்து தான் நம்ம மார்க்கெட் பிளைண்டாக ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட்டில் ஒரு வீக்னஸ் என்ன இருக்கு அப்படின்னா ருபியோட ஃபால் ஒரு பக்கம், FISோட எக்ஸிட் இன்னொரு பக்கம், RBI இதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட், முக்கியமாக வெளிநாட்டில இருந்து பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சில ரிலாக்ஸேஷன், அதே போல் பேங்க்ஸுக்கு கொடுத்துருக்கிறது, பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் கொடுத்துருக்கிறது, இதெல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால தான் பேங்க் நிஃப்டி சர்வைவ் ஆகிறதுனால தான் நம்ம மார்க்கெட் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கு. இல்லைன்னா 23,000 எப்போவோ உடஞ்சி அதுக்கு கீழே ஒரு பெரிய வீக்னஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இன்னும் தொடருமா இந்த ஃபால், இல்லை இங்கிருந்து ரெக்கவர் ஆகுமா அப்படின்றதா எல்லாருக்குமான கொஸ்டின். இது குளோபல் மார்க்கெட் சினாரியோ ஸ்டில் இன்னும் வீக்காக இருக்குது. ஏன்னா நேற்று மோர் தென் 1% கிட்ட அமெரிக்கா மார்க்கெட் ஃபாலாக இருக்குது. பட் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தது. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் ஆல்ரெடி கொஞ்சம் அட்வான்ஸாகவே நம்ம மார்க்கெட் இறங்கி இருக்கிறது ஒரு காரணம். ஸோ இப்போ மார்க்கெட்டில் வீக்னஸ் டாமினேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம், இந்த 23,000 ரொம்ப குரூஷியலான லெவல். இந்த 2 விஷயம் தான் மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ண சான்சஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு பிளைண்டாக குளோபல் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுது. இன்க்ரீஸ் ஆனால் பெருசாகவும் இன்க்ரீஸ் ஆகிறதுல, ஃபால் ஆனால் ஏதோ ஒரு பக்கத்தில் பாசிட்டிவ் நியூஸை கை கொடுக்குது. இதுதான் மார்க்கெட்டில் ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லாமல் மூவ் ஆகிட்டு இருக்கு. அதாவது நிஃப்டிக்கே அடுத்து என்ன பண்ணணுன்றது தெரியல. அதாவது மார்க்கெட் சென்டிமெண்ட்ல டிமாண்ட் அண்ட் சப்ளை ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் தான் போயிட்டு இருக்கு. நன்றி.